வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு திருமூலர் அவர்களின் காயப்பை மாயப்பை திருமந்திரம். காயப்பை ஒன்று சரக்கு பல உள, மாயப்பை ஒன்று உண்டு மற்றுமோர் பையுண்டு. காயப்பைக்கு உள்நின்ற கள்வன் புறப்பட்டால், மாயப்பை மண்ணாம் மயங்கியவாறே. அது என்னங்க காயப்பை மாயப்பை? காயப்பை என்றால் உடல். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா என்ற சித்தரின் குரல் காயம் என்றால் உடல் என்பதற்கு விளக்கம் தருகிறது. உடல் ஒன்று, சரக்குகள் பல, அதாவது உடல் உறுப்புகள் பல இருக்குதுங்க. காயப்பை உடல். அப்போ மாயப்பை? மாயப்பை என்பது மனம். மற்றுமொரு பை என்பது பிராணன், உயிர். பிராணனே உடலையும் மனதையும் இணைச்சு செயல்படுதுங்க. காயப்பையாகிய உடலில் உள் நின்ற மறைப்பொருளாகிய கள்வன் புறப்பட்டால் மாயப்பை மயங்கிவிடும், அதாவது மறைந்துவிடும். நம்ம உடலையும் மனதையும் பாதுகாக்கும், உயிரை வளப்படுத்தும் பயிற்சி எதுங்க? நம்மளோட காயக்கல்ப பயிற்சி தானங்க. ஆயக்கலைகள் மொத்தம் கணக்கெடுத்தோர் 64 என்றார். அனைத்தும் கற்றும் காயக்கற்பம் எனும் கலையை கற்காவிட்டால் கற்றதெல்லாம் மண்புகுமே உடல் விழுந்தால். இது நம்ம அருட்தந்தையோட காயக்கல்ப கவிங்க. காயப்பை மாயப்பையை காத்திட மற்றுமோர் பையாம் பிராணனை, அதாவது உயிரை வளப்படுத்த நம் அருட்தந்தையின் ஆராய்ச்சியால் மேம்படுத்தி வழங்கிவிட்ட காயக்கல்ப பயிற்சி நன்றே நன்றே. வாழ்க வளமுடன்.